முட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மஷ்ரூம் 65 செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு லெமனோட ஜூஸ். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச ஒரு லெமனோட ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஒரு நல்ல கோட்டிங் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறது. ஒரு கிறிஸ்ப்னஸும் கொடுக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா தடவி வச்ச மஷ்ரூம்ஸை இதில் போட்டு பொரிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் 65 ரெடி ஆகிட்டு வருது. பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.